ஞாயித்துக்கிழமை வழக்கம் போல் கோபாலுக்கு ஒரு அலைபேசி அடித்து எங்கடா விளையாட போகலாமா அப்படின்னு கேட்டேன். இல்லை மச்சான், ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது, கல்யாணம் ஆனதுலேருந்து ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னா. சரி, நமக்கு ஊருக்கு ஒதுக்கு ஒரு மாதம் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்ட்டு விட்டுட்டேன் நானும். அன்றைக்கி கேலண்டரை திரும்பி பார்க்குறேன். நம்மளோட ஆளுக்கு பிறந்த நாள். நம்மளாம் வேணாம்னு சொல்லிட்டு போயிருந்தாலும் நினப்பு அங்கே தானே சுற்றிக்கிட்டு இருக்கு. சரி, போயிட்டு வரும் அப்படின்ட்டு கோயிலுக்கு ஒரு போகலாம் அப்படின்னு கிளம்பினேன். கோயிலில் பார்க்குறேன், எதாச்சியாக அந்த பொண்ணு அங்கே நிற்குதுங்க. வரிசையில் பொண்ணு அங்கே நிற்கிது, கடைசியாக நான் நிற்கிறேன், நடுவில் பிரசாத கியூ. என்ன செய்யறதுனே தெரில. குதிரை நினைவணிகளை தட்டி ஓடிக்கிட்டே இருக்குது. 2 பிரசாதம் காலி ஆகிடுச்சுன்னு வைங்களேன். டக்குன்னு பார்த்துட்டு ஹாய் அப்படிங்கிறா. எனக்கும் விவேக் மாதிரி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஹாய் அப்படின்ட்டேன் நானும். நான் 5 நிமிஷம் ஒழுங்காக பேசிவிட்டு திடீர்னு ஒரு நிமிஷம் இரு, என்னோடய கனவை நான் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னா எதேச்சியாக அறிமுகப்படுத்துகிறா. பார்த்தா கோபால். வாழ்க்கையில் சிலதெல்லாம் நம்ம எதேச்சியாக நடக்குதுன்னு நினைக்கிறோம், ஆனால் சிலதெல்லாம் எச்சையான நடக்குது. ஜாக்கிரதையாக இருங்க. தமிழ் அறிவோம், தமிழாக இருக்கும்.